வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா தரங்கம்பாடிங்கிற ஒரு இடத்துல. தமிழ்நாட்டில் நிறையா பேருக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்குமே 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிய ஆரம்பிச்சது. இந்த தரங்கம்பாடிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இடம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். இது எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குது அப்படின்னா காரைக்காலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. காரைக்கால்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்துடலாம். இது ரொம்ப அழகான இடம் மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் கூட. இது உண்மையிலேயே நாம் வந்து ரொம்ப நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இடம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாங்க வெறித்தனமாக வைப் பண்ணலாம் மைல்ஸ் வித் வினோத்தோட. இங்கே 1616வது ஆண்டு டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறத உருவாக்குறாங்க. அட்மிரல் ஓஜே அப்படிங்கிறவர் வந்து 1620வது ஆண்டு இங்கே வரார், இந்தியாவுக்கு வரார். இதுதான் ஃபஸ்ட்டு டேனிஷ் செட்டில்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சவுத் இந்தியாவிலேயே இதுதான் ஃபஸ்ட் டேனிஷ் செட்டில்மெண்ட். நான் சொன்ன மாதிரி டச் செட்டில்மெண்ட், போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்டு, ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட், இப்போ பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி, காரைக்கால்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட். இவர் வந்து ஆக்சுவலி டேனிஷ் செட்டில்மெண்ட்டு அட்மிரல் இங்கே வராரு. அப்போது இந்த இடம் யாருக்கு கீழே இருக்குது அப்படின்னா ரகுநாத நாயக்கருங்கிற ஒரு ராஜாவுக்கு கீழே, தஞ்சாவூர் ராஜா, அவருக்கு கீழே இந்த இடம் இருக்குது. இந்த இடம் முதல்ல வந்து டேனிஷ் ஏன் முதல்ல இதுவாக்குறாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன் இந்தியர்களை நோக்கி, இல்லை இந்தியாவை நோக்கி, இல்லை ஏஷியாவை நோக்கி ஏன் இத்தனை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். நம்மளோட பாட புத்தகத்தில் நிறையா படிச்சிருப்போம். ஒன்று ஸ்பைஸ், இன்னொன்று வந்து டெக்ஸ்டைல்ஸ், காட்டன், சில்க்கு, இது எல்லாமே வந்து இந்தியாவில் ரொம்ப பயங்கரமாக கிடச்சதுனால இங்கேருந்து வந்தால் நிறைய வாணிபம் பண்ணால் நிறையா நம்மளால் காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து இங்கே செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் முதல் டேனிஷ் செட்டில்மெண்ட். நான் சொன்ன மாதிரி அவர் வந்து இத்தனையோ வருஷம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு குறையாமல் வந்து டேனிஷ் செட்டில்மெண்ட் இங்கே இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ட்டோடையே இவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு கை மாற்றி விடுறாங்க. இதுதான் இந்த ஃபோர்ட்டோட ஒரு கதை. இந்த ஃபோர்ட்டோட பேர் வந்து ஃபோர்ட் டர்ன்பர்க். இந்தியர்களோட ஹிஸ்ட்ரி வந்து ஒரு அபூர்வமான ஹிஸ்ட்ரிங்க. நம்ம நாடு வந்து எத்தனையோ பேர்த்தினால காலனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. காலனி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து ஆங்கிலேயர்கள் வந்திருக்காங்க, டேனிஷ் வந்திருக்காங்க, டச் வந்திருக்காங்க, ஃப்ரெஞ்ச் வந்திருக்காங்க, போர்ச்சுகீஸ் வந்திருக்காங்க. இங்கே கோவா சைட்லலாம் போனீங்கன்னா நிறையா போர்ச்சுகல்ஸ் இருப்பாங்க. அங்கே தான் போர்ச்சுகல்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்தது. வாஸ்கோட காமாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து போர்ச்சுகல். அவர் தான் முதல்ல வந்து இந்தியாவில் போர்ச்சுகீஸ் வந்து முதல் பர்சன் அவர் தான். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஹிஸ்ட்ரி நான் இப்போ தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். அதனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து ஒரு டென்மார்க் காரங்க வந்து ஆட்சி செஞ்ச ஒரு இடம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது இருக்குது. இந்த தரங்கம்பாடிங்கிற இடம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கோட்டை சுவர்கள்ங்கிறத பாருங்கள். எவ்வளோ சூப்பராக அது வந்து கடலுக்கு பக்கத்தில் அது இருக்குது. அந்த கோட்டை சுவர் தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 அடுக்கு கோட்டை சுவர் ஏற்கனவே இருந்திருக்கு. பட் எத்தனையோ வருஷம் ஆனதுனால வந்து இந்த கோட்டை சுவர் வந்து அழிஞ்சு போனதாக சொல்கிறாங்க. நடுவில் நிறையா கற்கள்லாம் இருக்குது. அங்கே வந்து மக்கள் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. தூரத்தில் ஒருத்தர் பாருங்கள், அவர் வந்து படம் பிடிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி அங்கே தூரத்தில் இன்னொரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவில் மாசிலாமணி கோவில் சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப பழமையான கோவில் வேறு. இந்த மாதிரி பல இடங்கள், பல அபூர்வங்கள் நிறைந்த இந்த ஒரு அழகான கோட்டையை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி நாம் இங்கே வந்திருக்கோம். பே ஆஃப் பெங்காலில் முதல் தடவையாக இவ்வளோ க்ளீனாகவும் அதே நேரத்தில் ஒரு 3 அட்லீஸ்ட் ஒரு 2 கலர் எனக்கு தெரியுதுங்க. ஒன்று வந்து ஒரு டார்க் க்ரீன் அண்ட் தென் ஒரு லைட் க்ரீன் கலர் தெரியுது. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் உங்களால் வந்து அதை பார்க்க முடியுதான்னு பாருங்கள். கோட்டைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து எந்த கோட்டையிலையும் இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு நடைபாதை இருக்குது. உட்காரத்துக்கான இடத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. வந்து 3 அடுக்கு இது இருக்குது, 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு குடோன், ஸோ சோல்ஜர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து சோல்ஜர்ஸாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை பாஸ்டர்ஸுக்கு, அண்ட் தென் ஈவன் ஃபார் கவர்னர்ஸ் எல்லாமே இந்த குடோன்ஸில் வந்து தி சேவ் ஃபுட் ஐட்டம்ஸ்னு நினைக்கிறேன். அப்படி தான் போய் எழுதியிருந்தது. கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாமே நிறைய பேர் தங்கியிருக்காங்க. அண்ட் தென் மேலே இருக்கிற ஃப்ளோர் வந்து இடிதாங்கியோட இருக்குது பார்த்திங்களா. அந்த ஃப்ளோரில் வந்து கவர்னர்ஸும் பாஸ்டர்ஸும் வந்து தங்கிட்டு இருப்பாங்களாமா.
ஸோ 1620வது வருடத்திலிருந்து இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. இந்த கட்டப்பட்டதுக்கு காரணம் யாருன்னு சொல்லியாச்சு, யார் கொடுத்தாங்கங்கிறதையும் சொல்லியாச்சு. இந்த படத்தை பாருங்கள். ஆக்சுவலி அவங்க வந்து டென்மார்க்லேருந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. டென்மார்க் பாருங்கள், நம்பர் 1 பாயிண்ட். அங்கேருந்து செகண்ட் பிளேஸாக வந்து தே கம் டு கேப் வெர்டே அண்ட் 4th பிளேஸாக வந்து டேபிள் பேங்கிற சவுத் ஆஃப்ரிக்கா இடத்துக்கு வந்திருக்காங்க. மொசாம்பிக்கு போயிருக்காங்க. அண்ட் தென் 7th பிளேஸ் மால்தீவ்ஸ், சாக்ட்ரா. அண்ட் தென் 16.5 சிலோனுக்கு போயிருக்காங்க 9th பிளேஸாக. அண்ட் தென் 10th பிளேஸாக வந்து தே கம் டு ட்ரான்ஸ்பார். அதாவது இந்தியாவுக்கு வந்தது வந்து 10வது இது. எப்போனா 1620வது வருஷம். ஸோ அவங்க எக்ஸ்பெடிஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1618வது வருஷம். 2 வருஷம், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து ட்ராவல் பண்ணி நிறைய இடங்களில் சவுத் ஆஃப்ரிக்காலேயும் இங்கேயும் வந்து யூரோப்பெல்லாம் தாண்டி இங்கே வரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிருக்கு. இந்தியாவுக்கு வரதுக்கு 1.5 வருஷம் ஆயிருக்குங்க. இந்த மியூசியத்தில் ஆக்சுவலி வந்து ஒரு லெட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த லெட்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு டேனிஷ் கிங் வந்து இவர்கிட்ட சிலோனில் இருக்கிறவங்க கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி, அதுக்கப்புறம் அவங்க பர்மிஷன் கொடுக்காம, அதுக்கப்புறம் தாஞ்சூர் கிங் அதாவது ரகுநாத நாயக்கர்கிட்ட 1600வது வருஷத்துலேருந்து 1634வது வருஷம் வரைக்கும் வந்து ஆண்டிருக்காரு. அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு இந்த டேனிஷ் கோட்டை, நம்ம பார்த்த டேனிஷ் கோட்டை வந்து கட்டப்பட்டது இந்த வருடம் தான். இந்த லெட்டர் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடச்சிருக்குங்க. அண்ட் இவர் தான் வந்து நான் சொன்ன இந்த கெடி 1594லேருந்து 1660வது வருஷம் வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் தான் டேனிஷ் அட்மிரல். இவர் தான் அந்த மேலே நான் காமிச்ச மாதிரி டென்மார்க்லேருந்து இந்தியாவுக்கு 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து கட்டினதுக்கான முதல் மனிதர், இங்கே வாயேஜில் வந்தவர். அண்ட் இங்கே வந்து இவர் தான் கிங் ஆஃப் டென்மார்க் அந்த வருஷம். அப்போ இருக்கும்போது இவரோட அந்த தலைமையில் தான் இவர் வந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. இதுதான் அவருக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கான லெட்டர். பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தஞ்சாவூர் நாயக்கர், இவர் தான் தஞ்சாவூர் நாயக்கர் பர்மிஷன் கொடுத்து இங்கே தரங்கம்பாடியில் அவங்க பில் பண்ணதுக்கான லெட்டர் இது தான். இதாங்க டேனிஷ் போர்ட்லேருந்து நீங்கள் பார்க்குற கடற்கரை. மேலேருந்து நம்ம 2 மதில் சுவர் பார்த்தோம், 2 வால். அந்த வால் வந்து இது தான். ஸோ இந்த மாதிரி 2 அடுக்கு ரொம்ப தூரம் தள்ளி இருந்ததாம்மா முன்னாடி. எத்தனையோ 400 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருந்திருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட நாம் வந்து ரொம்ப கிட்டேயே வந்துடுச்சு. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற நம்ம மேலேருந்து பார்த்த டேனிஷ் போர்ட்டு. நாம் இப்போ பார்க்குறது ரொம்ப அழகான கவர்னர் பங்களா. இது வந்து 1793ல் வந்து டேனிஷ் கவர்னர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 1620ல் இந்த முதல்ல இந்த ஃபோர்ட் வந்து நம்ம இந்த ஃபோர்ட் பார்த்து வந்து 1620ல் வந்தாங்க. அப்போ தான் வந்து நான் சொன்ன அட்மிரல் இங்கே வந்தார். அப்போ தான் இந்த இடம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, டேனிஷ்க்கு கொடுக்கப்பட்டது. 1793ல் வந்து இங்கே கவர்னர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. இந்த கவர்னர் எப்போ வரைக்கும் இருந்திருக்காங்க, அது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸாகவும் இருந்திருக்கு, கவர்னர் இருக்கிற ஆஃபீஸாகவும் இருந்திருக்கு, கோர்ட்டுமே இங்கே ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. வேறாஸ் வந்து அண்டர் 1845 போல் பிரிட்டிஷுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. 1845லேருந்து 1947 நம்மளோட சுதந்திரம் வாங்குற வரைக்கும் வந்து it was still under British, whereas it was still functioning. 1847 government, it was handed over to the Indian government. Whereas இந்த ஆர்கிடெக்சரோட அழகு பார்த்தீங்கன்னா வெரி பிக் பில்லர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பில்லர்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து நான் ஃபுல் இதில் உங்களுக்கு இத்தனை நேரம் வரைக்கும் காமிச்சிட்டு இருந்தேன். டோர்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட ஸ்டைலில் இல்லாத மாதிரி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த டோர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஆர்ச் வந்து ஜென்ரலி நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்ச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குது. ரொம்ப அந்த ஃபோர்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ரொம்ப அழகான ஒரு பங்களா இருக்குங்க. அந்த பங்களா பேர் வந்து த பங்களா ஆன் த பீச், நீம் ரனா ஹோட்டல். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பழைய காலத்து பில்டிங்கை பங்களாவை வந்து இவங்க கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்விம்மிங் அண்ட் ஸ்நாக்ஸ் 3 PM to 5 PM வந்து 1450 per person. வேறு ஸ்விம்மிங் அண்ட் லஞ்சு இதுக்கு வந்து 12 noon to 5 PM வந்து 2050 per person. This is a memorial built in the year 1906. 1706ல் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரொட்டஸ்டன்ஸ்
கிறிஸ்டியானிட்டி இந்தியாவுக்குள்ளே சவுத் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கு மார்க் பண்ணுறதுக்காக வந்து மெமோரியல் எரெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ எரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 200 இயர்ஸ் கழிச்சு, அதாவது 1706 வந்ததை வந்து மார்க் பண்ணி 1906 வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒரு வெரி ஓல்டு ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச் ஒன்று இருக்குது. அண்ட் இந்தியாவுக்குள்ளே இங்கே ப்ரோட்டஸ்டன்ட் வந்ததுக்கான மார்க் பண்ணுறதுக்கான ஒரு மெமோரியல் ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஃபோர்ட்டுக்கும் இந்த பங்களாக்கும் ரொம்ப 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 பக்கத்துலேயே ஜஸ்ட் ஆன் த ட்ராங்க் பார் பீச்சில் வந்து உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. This is the person called Zegenberg. He is from Germany and he is the person who came to India in the year 1706, and on his remembrance the 200 years இந்த மெமோரியல் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த இது பக்கத்தில் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் இவரோட அரைவலோட மெமரியில் தான் இருக்குது. he is the first person to propagate இந்த ப்ரொட்டஸ்டன்ஸை வந்து இது பண்ணதில் வந்து இவர் முதல் ஆள். அண்ட் பேப்பர் மில்லை ஸ்டார்ட் பண்ணதையும் முதல் ஆள்னு சொல்கிறாங்க. இது வந்து பேப்பர் மில்லை ஸ்டார்ட் பண்ணிட்டு நியூ டெஸ்டமெண்ட், அதாவது பைபிளை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து தனியாக ஸ்கூல்ஸு, போர்டிங் ஸ்கூல்ஸ்லாம் நிறையா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மதிய உணவு திட்டத்தை வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்த மனிதர் இவர் தான். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இடம் அப்படின்னு. இது அந்த தரங்கம்பாடி ஃபோர்ட் உங்களுக்கு காமிச்சிங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு தெரு தள்ளி இந்த மாதிரி ஒரு அழகான இடத்த நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அப்படியே திரும்ப பாருங்கள் கேமராவை சுற்றி வந்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ப்ளூ ஸ்கைக்கு கீழே பே ஆஃப் பெங்கால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி இங்கே கடல் பீச் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. ஏன்னா மக்கள் நடமாட்டம் வந்து ரொம்ப பெருசாக இல்லாதனால உங்களுக்கு மணலில் வந்து பிளாஸ்டிக் கவர்ஸோ இல்லை வந்து ஒரு அசுத்தம் இல்லை. அதனால் இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. தூரத்தில் வந்து கப்பல் போகுது, உங்களுக்கு கரெக்டாக ஸ்க்ரீன் அங்கே தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தும் போது வந்து உங்களுக்கு ஒரு கோவில் தெரியும். அந்த கோவில் பேர் வந்து மாசிலாமணி கோவில் அப்படிங்கிறாங்க. அது வந்து இந்த டேனிஷ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 200-400 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்கள், அதாவது வந்து லேட்டராக வந்த பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த கோவிலை கட்டினதாக சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து 2004 சுனாமி மட்டும் இல்லை, அந்த மாதிரி வந்து எத்தனையோ சுனாமிகளை, அலைகளை, புயல்களை எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி வந்து இந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்குது. விக்கிபீடியாவும் அண்ட் தென் நிறையா ப்ளாக்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து இது என்ன இருக்குன்னா, இந்த கோவில் வந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் கட்டியிருக்காங்க. ஸோ கடலுக்கு ரொம்ப தூரம் தள்ளி தான் இந்த கோவில் இருந்திருக்கு. பட் எத்தனையோ வருஷங்கள் கிட்டத்தட்ட வந்து 13ஆவது நூற்றாண்டுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 7-8 நூற்றாண்டு ஆகிப்போச்சு. 7-8 நூற்றாண்டு கடந்ததுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இப்போ இந்த கடல் வருது பார்க்கலாம். இந்த மாதிரி குஜராத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கேயுமே நீங்கள் வந்து கடலுக்கு பக்கத்துலையோ கடலுக்குள்ளேயோ நீங்கள் வந்து கோவிலை பார்க்கலாம். பட் இந்த இடம் வந்து வேறு லெவலில் தமிழ்நாட்டில் நான் இதான் முதல் தடவை வந்து கடலுக்கு பக்கத்தில் ஒரு மாசிலாமணிங்கிற ஒரு சிவன் கோவிலை பார்க்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நான் ரொம்ப சவுத் இந்தியாவில் பார்த்தே கிடையாது. ஒரு 2-3 தெரு தள்ளி ஒரு சின்ன ஒரு ரோடு மாதிரி ஒன்று போச்சு. அது கடலுக்கு நடுவுலையே போகுது, பேக் வாட்டர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சைடில் நிறைய கப்பல்கள் கட்டிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த கப்பல்கள் கட்டுறதை. நிறைய கப்பல்கள் கட்டிகிட்ருக்காங்க. கப்பல்கள் கட்டிட்டு சைடு பாருங்கள், நிறைய கற்கள்லாம் போட்டு வச்சுட்டு அலைகள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் இடம் மாதிரி வச்சுட்டு இந்த கப்பல்கள் கட்டுறதுக்காக இந்த வழியை உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் கார்லாம் வரலாம், பஸ் வர அளவுக்கு கூட ஒரு சின்ன ஒரு 14 சீட்டர் வர அளவு கூட இடம் இருக்குது, திரும்பிக்கலாம்.